காது கேட்காதவர்கள், காதில் சீழ்வடிகிறவர்கள், காதில் கட்டி ஏற்படுகின்றவர்கள், காது இரைச்சல், ஜவ்வு ப்ராப்ளம், இது போன்ற நோய்களுக்கெல்லாம் ஒரு 3 சொட்டு காதில் விட்டு பஞ்சி அடைத்து 1 மாத காலம் விட்டு கொண்டு வரும்பொழுது காதில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் தீர்க்கும். அப்பேற்பட்ட ஒரு மூலிகை தான் இந்த சிறு ஊமத்தை. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா இங்க ஒரு மூலிகை காமிக்கிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமான மூலிகை. இது ரொம்ப முள் நிறைஞ்சது. ஆனா இந்த மூலிகையை சாப்பிட கூடாது, சாப்பிட்டா காது கேட்காம போயிடும். ஆனா இதே மூலிகையில ஆயில் காய்ச்சி நான் சொல்ற மாதிரி தடவைனா காது சார்ந்த பிரச்சனைகள் சரியானு சொன்னீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டான கண்டென்ட்டா இருக்கு. சாப்பிட வேணாம்னு சொல்றீங்க, ஆனா இத பயன்படுத்தினா காது பிரச்சனைகளும் சரியாதுன்றீங்க. இது என்ன மூலிகை ஐயா? ஆமா சார், இதான் சிறு ஊமத்தை என்று சொல்லக்கூடிய. சாதாரண ஊமத்தை பாத்தீங்கன்னா அதனுடைய விதைகள் வெள்ளை கலரா இருக்கும். இதனுடைய விதைகள் பாத்தீங்கன்னா கருப்பு கலரா இருப்பாருங்க. பாருங்க, இந்த காயை பாருங்க, இந்த காயை பாருங்க, வித்தியாசமா இருக்கும். சாம்பல் பூசண கலரா இருக்கும். முள்ளு வந்து கொஞ்சம் கூறு கூறா இருக்கும். இது வந்து சிறு ஊமத்தை. சிறு ஊமத்தை. ஆமா, இந்த காயை நம்ம கட் பண்ணி உள்ள பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி கருப்பா இருக்கும். அப்படிங்களா? விதைகள் கருப்பு கலரா இருக்கும். ஐயா ஒரு காயை நீங்க கட் பண்ணி காமிங்க. கட் பண்ணு, அப்படியே புடுங்க. மூலிகை பார்த்து கட் பண்ணுங்க, ஏன்னா முள்ளு நிறைய இருக்கு அதுல. இதை நீங்க கட் பண்ணி காமிங்க. நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய விதை பாருங்க, கருப்பு கலரா இருக்கு, தெரியுதுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சிறு ஊமத்தை. மற்ற ஊமத்தில எல்லாம் வெள்ளை கலரா இருக்கும் விதை. இதனுடைய பூ வந்து மஞ்சள் கலரா இருக்கும். இது பாருங்க, இந்த காய் பாத்தீங்கன்னா பச்சை கலரா இருக்கு, ஆனா இது விதை வந்து கருப்பு கலரா இருக்கு. சரிங்களா? ஐயா சொல்லுங்க ஐயா, இது எப்படி பயன்படுத்தணும்? இந்த ஊமத்தை இலையை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா காது செவிடா போயிடுன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பயமாவும் ஒரு அச்சமாவும் இருக்கும். ஆனா காதுக்கு நன்றாக கேட்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய இந்த மூலிகை இதுதான் சிறு ஊமத்தை என்று பெயர். இந்த சிறு ஊமத்தையை இலையை எடுத்து இடிச்சு சாறு ஒரு 100 ml சாறு இடித்து எடுத்துக்கொண்டு இந்த சாட்டில் 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். செக்க எண்ணெய், கலப்படம் இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கிட்டு இதை வந்து ஒரு அடுப்புல வச்சு ஒரு மண் பாத்திரமோ இல்ல ஒரு ஸ்டீல் பாத்திரமோ வச்சு நல்லா கொதிக்க போடணும். கொதிக்க போட்டு கொதிச்சு வரும்பொழுது நாட்டு மருந்து கடையில மயில் துத்தன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பாஷான ஐட்டம், நீல கலரா இருக்கும். இங்க கிராமம் எல்லாம் கொக்கு மருந்துன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு சிட்டிக்கு இந்த எண்ணெயில போட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஆற வைத்து ஒரு பாட்டிலில் வைத்துக் கொண்டு காது கேட்காதவர்கள், காதில் சீழ்வடிகிறவர்கள், காதில் கட்டி ஏற்படுகின்றவர்கள், காது இரைச்சல், ஜவ்வு ப்ராப்ளம், காதில் கட்டி வருவது, இது போன்ற நோய்களுக்கெல்லாம் ஒரு 3 சொட்டு காதில் விட்டு பஞ்சி அடைத்து இப்படி நாள் ஒன்றுக்கு 1 மாத காலம் விட்டு கொண்டு வரும்பொழுது காதில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் தீர்க்கும். அப்பேற்பட்ட ஒரு மூலிகை தான் இந்த சிறு ஊமத்தை. என்ன நேர்களே, காது சார்ந்த பிரச்சனைகள். இன்னைக்கு காது சார்ந்த பிரச்சனை இருந்தாக்க ஆடியோகிராம் டெஸ்ட் எடுக்கணும். அந்த ஆடியோகிராம் டெஸ்ட் எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நவீன மருத்துவத்தில் விட்டமின் சி மாத்திரைகள், மற்ற பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் மாத்திரைகள், மற்ற மாத்திரைகள் கொடுக்குறாங்க. சித்தா ஆயுர்வேதால நிறைய பொடிகள், சூரணங்கள், சுண்ணங்கள், அதுக்கப்புறம் ஆயில்கள் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த காது சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு மூலிகைகள் இருக்குன்னா இருக்கு. அவ்வளோ வேலை செய்யதானா ஒரு மூலிகைகள் செய்து ஒரு சில மூலிகைகள் செய்யல. ஆனா இவர் ஐயா என்ன சொல்றேன்னா இந்த மூலிகை கம்பல்சரி செய்யும் அப்படின்றாரு. ஆனா இது பச்சையை எடுத்து சாப்பிட்டா காதே கேட்காம போயிடும் அப்படின்றாரு. அதனால பச்சையை பயன்படுத்த வேண்டாம். ஐயா சொன்ன மாதிரி பயன்படுத்தினாக்க காது சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும்.